வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் அதோட கண்டினியூஸ் தான் இப்போ பார்க்குறோம். 13th January ஷிஃப்ட் 1 and 2 டஃப் ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லேப்டாப் இஸ் கோடட் அஸ் 28 16 36 அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி DROGUGH இஸ் கோடட் அஸ் 12 25 36. வாட் இஸ் த கோட் ஃபார் மெம்பர்? ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்களேன். ஃபஸ்ட்டு 6 ஆல்ஃபபெட் இருக்குது, ஆனால் நம்பர்ஸ் வந்து 28 16 36. ஸோ அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே 6 டிஜிட் இருக்குது. ஸோ இது வந்துட்டு நமக்கு இது எப்படிலாம் கொடுத்துருக்கலாம்னு பாருங்களேன். இங்கே இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் எப்படி இருக்குது, 10க்கு மேலே கூட இருக்குது. எல் வந்து 10க்கு மேலே, பினா 16 வரும், டீனா 20, எல்லாமே வந்து 10க்கு மேலே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு 2 ஆல்ஃபபெட்டை வந்து ஆட் பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஸோ கொண்டு வந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லுக்கு பார்க்குறப்ப 12, ஏக்கு பார்க்குறப்ப 1. ஸோ ஃபஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 13 வரும். 13 into 2 போட்டாலும் 26 சம்திங் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இதை பண்ண மாதிரி வரல. ஸோ அப்புறம் வேறு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்களேன். எல்என்பி போட்டு பாருங்கள். எல் வந்து 12, பி வந்து 16. 12ஐயும் 16ஐயும் ஆட் பண்ணால் 28 வரும். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு தெரியுது, லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டையும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டையும் சம் பண்ணியிருந்தால் இங்கே வருது 28 வருது. ஸோ அடுத்து இதை நம்ம அப்படியே கண்டினியூஸாக பார்த்துடலாம். ஸோ ஏன்னா என்ன வரும், 1 வரும். ஆல்ஃபபெட்டில் ஏக்கு 1 வரும், ஓக்கு வந்து 15 வரும். ஸோ சீரியஸ் பொசிஷனில் பார்க்குறப்ப ஸோ 1ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 16 வரும். ஸோ 28 16. அடுத்து பிஐயும் டிஐயும் செக் பண்ணி பாருங்கள். பி வந்து 16, டி வந்து 20. ஓகே, பி வந்து 16, டி வந்து 20, ஆட் பண்ணால் 36 வரும். ஸோ இந்த மாதிரி தான் சீரியஸ் இருக்க போகுது. ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் செகண்டு, ஃபிஃப்த்து, தேர்டு, ஃபோர்த்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு சீரியஸாக ஆட் பண்ணிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப டி வந்து 4, ஹச் வந்து 8, ஆட் பண்ணால் 12. ஓகே, இதே மாதிரி தான் சீரியஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்க போகுது. ஓகே, நமக்கு வந்து இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு அப்போ பார்த்துடலாம். மெம்பர்னு இருக்கா. ஸோ எம்முக்கு வந்து என்ன வரும், 13 வரும். அதுமாதிரி ஆருக்கு வந்து 18 வரும். ஸோ 13 + 18 வந்து 31 வரும். ஸோ 31 பார்க்குறப்ப 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 1 2 3ல் எதுனாலும் இருக்கலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே செகண்ட் வந்து இ இருக்குது. அதுமாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து செகண்ட் பார்க்குறப்ப அதுவுமே இ தான். ஸோ 5 + 5 10 வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் 2 ஆப்ஷனில் எதுனாலும் வர மாதிரி இருக்குது. ஸோ அடுத்து தேர்டு இது போயிடலாம். ஸோ எம்மு பி ரெண்டையும் ஆட் பண்ணு. எம் வந்து 13, பி வந்து 1. ஸோ எம் வந்து பி வந்து எம் வந்து 13, பி வந்து 2. 13 + 2 பார்க்குறப்ப 15 வந்துடும். ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 கிடையாது. ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செகண்டு ஃபிஃப்த்து தேர்டு ஃபோர்த்து இது ஆட் பண்ணாலும் நமக்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஓகே, இந்த அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து which of the given number value of the given expression இதில் இதே வேல்யூ மாதிரி இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக்கு, கொஷின் மார்க்கு, ஹேஷ்டேக் இதிலலாம் வந்துட்டு ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன் ஏதோ ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த நம்பர் வர மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி நம்பர் வர இந்த நம்பர் வர மாதிரி இருக்க போகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறப்ப, இது சால்வ் பண்ணுறப்ப ஆக்சுவலாக அந்த இதில் 4 இதுவுமே நம்ம போட்டு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றா செக் பண்ணுறப்போ கொஞ்சம் நிறையா கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை கொஞ்சம் எலிமினேட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 நம்பர் பாருங்கள். 2 நம்பருமே வந்துட்டு ஒரே இதில் டிவைட் ஆகிற மாதிரி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த சைடு ஃபஸ்ட்டு டிவைடட் சிம்பிள் போட்டுட்டு நீங்கள் அது மாதிரியே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், 24 (6), 18 (3) இருக்குது. அதுமாதிரி 17 (9) கேட்குற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம டிவிஷன் சிம்பிள் வந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சைடு டிவிஷன் சிம்பிள் போடலாம். ஸோ இந்த சைடு டிவிஷன் சிம்பிள் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து மீதி வந்து அட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேஷ்டேக் இருக்குது. ஓகே, இப்போ வந்துட்டு இதெல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு 24 / 6ன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்க போகுது, 34 அட்டு 24 / 6னா 4 இருக்க போகுது. ஹேஷ்டேக் 5 = 131 வரப்போகுது நமக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த அட்டில் வந்து என்ன சிம்பிள் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதிலே பாருங்களேன், யூனிட் டிஜிட் மட்டுமே செக் பண்ணி பாருங்கள். அட்டில் ஒரு வேளை நம்ம மல்டிப்ளிகேஷன் போட்டோன்னா
4 × 4 6, இங்கே -5 போட்டால் 1 வர மாதிரி வரும், இல்லைனா +5 போட்டால் கூட 1 வர மாதிரி வரும். ஸோ நம்ம இந்த சைடு வந்துட்டு அட்டுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 34 × 4 போடுறப்ப 120 + 16 வந்து 136 வருது. ஸோ 136ன்னு வரப்போ இங்கே 141 இருந்தால் இந்த ஹேஷ்ட்ரிக்கு நம்ம ப்ளஸ்ஸு போடலாம். ஸோ 131 இருக்கனால நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஹேஷ்ட்ரிக் மைனஸ் போட்டால் 136 - 5 வந்து 131 வந்துடும். ஓகே, இதே மாதிரி அடுத்த சிம்பிளுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம், போட்டு பார்த்து நம்ம கரெக்டாக ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ கொஷின் மார்க் நமக்கு ஆல்ரெடி டிவைட் பை சிம்பிள் எடுத்துனோம். ஸோ 18/3 6 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 15 அட்டுக்கு வந்து மல்டிப்ளிகேஷனு, ஹேஷ்டேக் வந்து -9. ஸோ 15 × 6 90, 90 - 9 வந்து 81. ஸோ அது கரெக்டாகவே நமக்கு வருது. ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம கொஷினுக்கு போயிடலாம். இப்போ டேரெக்டாக இப்போ 72 கொஷின் மார்க் 9 இது வந்து டிவைட் பை சிம்பிள். ஸோ 8 வந்துடும். டேரெக்டாக வந்துட்டு 17 அட்டுக்கு வந்து என்ன போட்டுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் ஃபைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி 72 டிவைட் பை 9 வந்து நம்ம 8ன்னு போட்டுக்கலாம். ஸோ 17 × 8 ஹேஷ்ட்ரிக்கு -5. ஸோ 17 × 8 பார்க்குறப்ப 80 + 136 வரும். ஸோ 136 - 5ன்னு பார்க்குறப்போ 131. இது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது, நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். Let n be the greatest number such that when 1300, 4600 and 6900 are divided by n, the remainder is the same. The sum of the digits in n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். n வந்து ஒரு கிரேட்டஸ்ட் நம்பரு. அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் வந்துட்டு ஒரு வேளை 1300, 4660, 6900 இதை வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு இந்த நம்பர் எல்லாமே என்ன வச்சு டிவைட் பண்ணால் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து சேமாக கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் n அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண முடியல, நமக்கு கஷ்டமாக இருக்குன்னா இதை நீங்கள் சிம்பிளாக வந்து பிரேக் டவுன் பண்ணி சின்ன நம்பரில் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ சும்மா ஒரு 13, 15, 19 ஸோ இந்த 3 நம்பரு சும்மா கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஏதோ ஒரு நம்பரால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் சேமாக வருது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம நார்மலாக இதை எப்படி சால்வ் பண்ணுவோம். 15 - 13 வந்து 2 போட்டுக்கலாம். அதுமாதிரி 19 - 15 வந்து 4ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் HCF எடுக்கணும். அடுத்து இது ரெண்டுக்கும் HCF எடுத்தோன்னா என்ன வரும், 2 வரும். ஓகே, 2 வந்து அப்போ நம்ம டேரெக்டாகவே என்ன சொல்லலாம், 13, 15, 19 இதுக்கு வந்துட்டு ரிமைண்டர் சேமாக வர மாதிரி என்ன இது பண்ணால் 2 வச்சு டிவைட் பண்ணுறோன்னு நம்ம மைண்டில் திங்க் பண்ணுற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் அது வந்துட்டு நம்ம ஸ்டெப்பில் வச்சு பிரேக் டவுன் பண்ணி எப்படி கொண்டு வரலான்னு பார்க்குறப்ப இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப 2, 4 இருக்கும். இதுக்கு HCF எடுக்கிறப்ப 2. ஸோ இதை வச்சு 2ஆல் இதை டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 15 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, 19 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1. ஸோ ஹையஸ்ட் பாசிபிள் நம்பருங்கிற கேட்குறப்ப 2. இது வந்து சிம்பிளாக ஒரு சின்ன நம்பருக்கு இதே ப்ராசஸை அப்படியே நம்ம இந்த நம்பருக்கு எடுக்க போகிறோம். எடுத்தாலும் நமக்கு சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பெரிய நம்பர் கொடுத்துருந்ததை வச்சு நம்ம அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ 4600 - 1300 போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். 1300. ஸோ 6 - 3 3, 4 - 3 3360 வந்துடும். இது ரெண்டுக்குமே வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்குறப்ப 3360 வருது. அதேமாதிரி இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். அடுத்து 6900, 4660, 8 10 4 6 - 2240 இது வந்து 3360 வருது டிஃபரன்ஸு. அதேமாதிரி இதுக்குரிய டிஃபரன்ஸ் வந்து 2240 வருது. ஸோ இது ரெண்டுக்குமே வந்து HCF எடுக்கணும். HCFன்னு எடுக்கிறப்ப என்ன வரும், 1120 வருமா, 1120 × 3 போட்டால் இது வரும், 1120 × 2 போட்டோன்னா இது வந்துடும். ஸோ சிம்பிள் தான். HCF வந்து நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் முன்னாடி சிம்பிளாக உள்ளதுலேயே. ஸோ அது ரெண்டுக்கு HCF எடுத்துட்டோன்னா அந்த நம்பர் தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நமக்குரிய அந்த எண்ணுங்கிற வேல்யூ வந்துட்டு 1120. ஆனால் நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் n தான் கேட்டிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கேட்குறப்போ 1 + 1 + 2 = 4ன்னு வரப்போகுது. ஸோ 4. ஓகே, அடுத்த கொஷின் அப்படியே பார்க்கலாம். செயின் ஸ்நாச்சிங் இன்க்ரீஸிங் ஆர் டே பை டே அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் பர்சனல் ஆர் இன்வால்வ் இன் சச் இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன் கொடுத்துருக்காங்க. செயின் ஸ்நாச்சர்ஸ் ஹாவ் நோ ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட்
அப்படின்னு 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செயின் ஸ்நாச்சிங் இன்சிடென்ட்ஸ் வந்து டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அசம்ஷன் பாருங்களேன், போலீஸ் பர்சனல் ஆர் இன்வால்வ் இன் சச் இன்சிடென்ட்ஸ். ஸோ செயின் ஸ்நாச்சிங்கில் வந்து போலீஸ் பர்சனல் இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ போலீஸ்லாம் நமக்கு தெரியும் பாதுகாக்கிறதுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி இன்சிடெண்ட்டில் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அசம்ஷனில் சொன்னோன்னா அது கண்டிப்பாக வராது, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனும் வராது. அடுத்த கண்டிஷன் பாருங்களேன், செயின் ஸ்நாச்சர்ஸ் ஹாவ் நோ ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். அதேமாதிரி இது இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு பனிஷ்மெண்ட் வந்து செயின் ஸ்நாச்சிங் ரொம்ப ஹெவியாக இருக்குது. சும்மா ஒரு ஜெயிலில் வந்துட்டு இதாகிற மாதிரி ஒரு 6 months ஜெயில் தண்டனை அது மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்கனால அவங்க வந்துட்டு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயப்படாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இது இருக்குன்னு சொல்கிறனால இந்த ஆப்ஷன் இது வந்து கண்டிப்பாக வரும். ஓகே, அதனால் வந்துட்டு இல்லை ஆப்ஷன்ஸும் பார்க்குறப்ப ஆப்ஷன் 2 இஸ் இம்ப்ளிசிட், இது ஒன்று மட்டும் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 50 இதில் உள்ளது பாருங்களேன், ஓஎஃப்ஜி வந்து எம்ன்னு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஐசிஎம் வந்து பின்னு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, கேடிஇ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு இதை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் உள்ள வேல்யூ ஆல்ஃபபெட் வேல்யூ எல்லாமே எழுதி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஓக்குன்னு பார்க்குறப்ப என்ன ஒரு ஆல்ஃபபெட் வேல்யூ 15, எஃப்க்குன்னு பார்க்குறப்ப ஆல்ஃபபெட் வேல்யூ 6, ஜிக்குன்னு பார்க்குறப்ப ஆல்ஃபபெட் வேல்யூ 7, எம்முக்குன்னு பார்க்குறப்ப ஆல்ஃபபெட் வேல்யூ 13, ஐக்கு என்ன வரப்போகுது 9, சிக்கு வந்து 3, எம்முக்கு வந்து 13, பிக்கு வந்து 16. ஓகே, இப்போ இந்த 13, 16 இந்த ஃபஸ்ட்டு 3 இதில் ஏதாவது பண்ணி நமக்கு 13 வரணும். அதுமாதிரி அடுத்த 3 இதில் ஏதாவது பண்ணி 16 வரணும். அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்தீங்கனாலுமே நமக்கு அதிலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணாலே இந்த வேல்யூ வந்துடுது. அதுமாதிரி இதுலேயும் செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணாலே இந்த வேல்யூ வந்துடுது. அப்புறம் நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இது சிம்பிளாக தான் இருக்குது. எஃப் அண்ட் ஜி கூட இதை ஆட் பண்ணால் எம் வருது, சி அண்ட் எம்முக்கு ஆட் பண்ணால் பி வருது. இப்போ டி அண்ட் இக்கு ஆட் பண்ணால் என்ன வரப்போகுதுன்னு நம்ம ஃபைன் பண்ணால் போதும். ஸோ டிக்கு வந்து 4, இக்கு வந்து 5 இருக்குது. ஸோ 4 + 5 9, 9க்கு வந்து ஐ. இதுவுமே சிம்பிளாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கூட தான். ஓகே, அது நம்ம அந்த திங்கிங் மட்டும் கரெக்டாக நமக்கு அந்த டைமில் தோணிச்சுன்னா ரீசனிங்லாம் கண்டிப்பாக நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். Aman's great-grandfather is 105 years old. Aman's father Ram Singh is 1/3 of his grandfather. 5 years ago, when Aman was born, Ram Singh's mother was double the age of Ram Singh. What is the difference between the Aman and Ram Singh? இதுதான் வந்து கொஷின். இந்த கொஷின் வந்து ரீட் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக கொஷின் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. Aman's great-grandfather is 105 years old. அமன்ஸ் கிரேட் கிராண்ட்ஃபாதர்னா யார்? அம்மனோட தாத்தாவோட அப்பாவை தான் என்ன சொல்லுவாங்க, கிரேட் கிராண்ட்ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அந்த கண்டிஷன் அப்படி எழுதலாம். அம்மன் போட்டு அம்மனோட ஃபாதர், ஸோ அவங்களோட ஃபாதர், இது வந்து அம்மனோட கிராண்ட்ஃபாதர் வரும். அவங்களோட ஃபாதர் இது போடுறப்ப தான் யார், கிரேட் கிராண்ட்ஃபாதர் வரும். இவங்களுக்குரிய ஏஜ் தான் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 105 years சொல்லியிருக்காங்க. ஓகே, அமன்ஸ் ஃபாதர் ராம் சிங், இவரோட ஃபாதர் இருக்கார்ல அவர் பேர் ராம் சிங்கா. அவரோட ஏஜ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, 1/3 ஆஃப் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர். இவரோட கிராண்ட்ஃபாதரில் 1/3 ஏஜ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட கிராண்ட்ஃபாதரோட ஏஜ் வந்து 105. ஸோ ராம் சிங் அவரோட ஏஜ் என்னவாக இருக்க போகுது, 35. 35 × 3 105 வரும். ஓகே, இந்த கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், 5 years ago when Aman was born. ஓகே, இப்போ வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சது, அம்மனோட இப்போ உள்ள கரண்ட் ஏஜ் வந்து என்னவாக இருக்குது, 5. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 years ago வந்து அம்மன் பிறந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 5 years ago when Aman was born, ராம் சிங்ஸ் மதர் வாஸ் டபுள் தி ஏஜ் ஆஃப் ராம் சிங். ஸோ 5 years ago வந்துட்டு ராம் சிங்கோட மதர் வந்து என்னவாக இருக்காங்கன்னா டபுள் தி ஏஜ் ஆஃப் ராம் சிங்காக எடுத்துக்காங்க. 5 years agoனா இப்போ ராம் சிங் 35. 5 years ago வந்து ராம் சிங்கோட ஏஜ் வந்து 30. ஸோ ராம் சிங்கோட மதருக்கு வந்துட்டு அப்போ எவ்வளோவா இருக்க போகுது, ராமோட மதருக்கு வந்து எவ்வளோவா இருக்குது, ராம் சிங் மதர்ஸ்க்கு வந்து டபுள் தி ஏஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60. ஸோ 5 years ago வந்துட்டு அவங்களோட ராம் சிங்கோட அம்மாவுக்கு வந்து 60 years இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கண்டிஷன் அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜ் பிட்வீன் அமன் அண்ட் ராம் சிங். அமன் அண்ட் ராம் சிங்குரிய ஏஜ் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இதில் அவங்க அம்மாவோட ஏஜ்லாம் நம்ம எதுலையுமே யூஸ் பண்ண போகிறதே இல்லை. ஸோ டேரெக்டாக இது மட்டும் ஃபைன் பண்ணாலே போதும். ராம் சிங்க்கு இப்போ எத்தனை வயசு, 35, அமனுக்கு 5. ஸோ ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணால் 30, அவ்வளோதான்.
இதிலே நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஒரு சில டைம் நமக்கு இந்த மாதிரி தேவையே இல்லாத டேட்டாவெலாம் கொடுக்குறது கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் டேரெக்டாக கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அதில் எவ்வளோ தூரம் ஃபைன் பண்ணியிருக்கோன்னு பார்த்து சம்மை எப்பவுமே செஞ்சிடணும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 67 equal to 1764, 93 equal to 729. Which of the following options will be the value of 74னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நமக்கு ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் எப்போவுமே வந்து மைண்டில் எப்போவுமே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடணும். பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்க்குலாம் அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்கு டக்குன்னு சம் சால்வ் பண்ணுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சிம்பிளாக உள்ளதே நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போ வந்துட்டு இதில் உள்ள ஸ்கொயர் நம்பர் பாருங்களேன். 1764 ஒரு ஸ்கொயர் நம்பர். அதுமாதிரி 729ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். அதுமாதிரி 729 ஒரு க்யூப் நம்பராகவும் இருக்கும். ஸோ ஆனால் அது இந்த இடத்துல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஸோ ஸ்கொயர் நம்பரை வச்சு வர மாதிரி ப்ராசஸ் தான் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு 1764 எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். 1764 எதோட ஸ்கொயர்னால் 42 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் நம்பர் ஆல்ரெடி ஃபைன் பண்ணுறது அப்படியே நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். அது சிம்பிள் தான். இப்போ 42 ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 42 வந்து 50லேருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 8. ஸோ 8 அப்போ 8 கம்மியாக இருக்குன்னா இதை வந்து என்ன பண்ணணும்னா 25லேருந்து சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 25 மைனஸ் 8 போடுறப்ப என்ன வரப்போகுது 17. 17 தான் வந்து 42வோட ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டாக இருக்க போகுது. அடுத்த 2 டிஜிட் என்னவாக இருக்குன்னா இந்த சிம்பிள் இந்த 8 ஸ்கொயர் தான், அவ்வளோதான். 1764. ஓகே, அப்போ 42வோட ஸ்கொயர் வந்து எவ்வளோவா இருக்க போகுது நமக்கு 1764. இதை வந்து ஃபைன் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். 42வோட ஸ்கொயர் வந்து 1764ன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த 42 வந்து எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். நமக்கு இருக்குது 6, 7. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு என்னென்னு வந்துருப்போகுது 42 வந்துருப்போகுது. அதே மாதிரி இதில் அப்போ செக் பண்ணி பார்த்துடலாமா. 9, 3ன்னு இருக்குது. ஸோ 9 × 3 வந்து என்னவாக இருக்க போகுது 27. ஸோ 27 ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்கும் 729. ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, அப்போ 27 ஸ்கொயர் வந்து 729 தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபஸ்ட் 2 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணிட்டு அது ஸ்கொயர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ 74 நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ 7 × 4 28. 28ஓட ஸ்கொயர் என்னவாக இருக்க போகுது 28ஓட ஸ்கொயர் வந்து என்னவாக இருக்க போகுது 784. இது சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஹிமாலயாஸ், கங்கா, சாத்புரா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளாக நம்ம ஜிகே தெரிஞ்சிருந்தால் இது டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹிமாலயாஸ்லேருந்து என்ன ஆகுதும் கங்கா வந்து ஆரிஜினேட் ஆகும். கங்காங்கிற ஒரு ரிவர் வந்து ஹிமாலயாஸுங்கிற அந்த மவுண்டெயினோட ஐஸ் எல்லாம் உருகி வந்து கங்கா வரும். அதுலேருந்து தண்ணி ஓடி கங்கா வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுமாதிரி சாத்புராவில் வந்துட்டு என்ன ரிவர் வரும்னா நர்மதா ரிவர். ஏன்னா அதுதான் கரெக்டாக அந்த விந்தியா சாத்புரா ரேஞ்சுன்னு இருக்கும். அந்த நார்த் இந்தியாவிலேருந்து நமக்கு சவுத் இந்தியா வந்து ரெண்டுமே பிரிக்கிறாப்பில் இருக்கும். 2 மவுண்டைன் ரேஞ்சு விந்தியா சாத்புரான்னு இருக்கும். ஸோ அந்த சாத்புராலேருந்து என்ன ரிவர் ஆரிஜினேட் ஆகும்னா கிட்டத்தட்ட குஜராத் அந்த ஏரியா கிட்ட வர மாதிரி இருக்கும். ஸோ நர்மதா ரிவர் தான் அங்கே இருக்கும். மீதி 3மே வராது. ஸோ இது அந்த ஜிகே தெரிஞ்சால் இது நீங்கள் அட்டன் பண்ணலாம், அந்த ரீசனிங் கொஸ்டின். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸ்டடி த வென் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஓகே, நமக்கு வந்துட்டு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா ஒரு வென் டயக்ராம் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ எல்லாமே காமனாக இருக்கிற இந்த டியோட வேல்யூ இதுதான் என்னென்னு ஃபைன் பண்ணுற மாதிரி நம்ம கொஸ்டின் இருக்குது. விச் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஆஃபீஸர்ஸ் ஆர் பங்க்சுவல், ஹானஸ்ட் அண்ட் பிரேவ். இது 3மே வந்து கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஃபுல்லாகவே வந்துட்டு என்னென்னா பங்க்சுவலாக இருக்கிறவங்க 62%. அதே மாதிரி இந்த செகண்ட் சர்க்கிளில் கொடுத்துருக்கிறது ஹானஸ்ட்டாக இருக்கவங்க 58%. தேர்ட் சர்க்கிளில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எப்படி இருக்காங்க பிரேவாக இருக்காங்க 70%. இதெல்லாமே வந்துட்டு ஒரு சர்க்கிளும் ஒரு இதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது போக வந்துட்டு ரிமைனிங் வந்து நமக்கு வந்து பர்சன்டேஜ் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. 2 இதுக்கு காமனாக உள்ள மாதிரி என்னென்னா 38% வந்து எப்படி இருக்காங்கன்னா பங்க்சுவல் அண்ட் ஹானஸ்ட், அதுக்கு வந்து 38%. 48% வந்து ஹானஸ்ட் அண்ட் பிரேவ். அதுமாதிரி 36% வந்து பங்க்சுவல் அண்ட் பிரேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பாருங்களேன் 4% தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர்லாம் நல்லா பூஸ்ட் ஆகும். ஸோ இதுக்கு ஒன்றுமே இல்லை, டேரெக்டாக வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 100%. வேல்யூ வந்து எவ்வளோ இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் பங்க்சுவல், அதுமாதிரி இதுக்குரிய ப்ராபபிலிட்டி ப்ளஸ் அடுத்து ஹானஸ்ட்டு, அடுத்து பிரேவ், இது 3 ஆட் பண்ணிக்கணும்.
ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் P யூனியன் H P இன்டர்செக்ஷன் H வரும். அதாவது ஒன்றும் இல்லை, 38% ஆஃபீஸர்ஸ் பங்க்சுவல் அண்ட் ஹானஸ்ட் 2 பேருமே சேர்ந்து இருக்கிறாங்களா அந்த மாதிரி உள்ளது தான். அதை மட்டும் அப்படியே நம்ம டேரெக்டாக எடுக்கிற மாதிரி வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் அடுத்து வேறு என்னது இருக்குது, H பிரேவ், அதேமாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஓகே, அதே மாதிரி ப்ளஸ் அந்த லாஸ்ட்டாக வந்து எல்லா பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த 3 பேருமே இருக்கிறாங்கல்ல. ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட்டாக நமக்கு வர மாதிரி வேல்யூவில் வர மாதிரி. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுதான் நமக்கு ஃபைன் பண்ண வேண்டிய வேல்யூ. சிம்பிளாக நம்ம எக்ஸுன்னு கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், நமக்கு அப்படியே டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ பங்க்சுவலாக இருக்கவங்க மட்டும் வந்து எவ்வளோ 62% கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹானஸ்ட்டாக இருக்கவங்க மட்டும் எவ்வளோ 58% கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு பிரேவாக இருக்கவங்க மட்டும் யாருன்னா 70% கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பங்க்சுவல் அண்ட் ஹானஸ்ட் 2மா இருக்கிறவங்க 38%. அதுமாதிரி ஹானஸ்ட் அண்ட் பிரேவ் 2மா இருக்கிறவங்க 48%. அடுத்து பங்க்சுவல் அண்ட் பிரேவாக இருக்கிறவங்க 36%. அதுமாதிரி நம்ம ப்ளஸ் எக்ஸ் தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 62 + 58 பார்க்குறப்ப 8 + 2 10 வந்துடும். 60 + 50 110. ஃபஸ்ட் ரெண்டே ஆட் பண்ணால் 120 வரும். 120 + 17 பார்க்குறப்ப 190. நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு 3 இதையும் ஆட் பண்ணி போட்டுடலாம். 190 இருக்க போகுது. மைனஸ் ஸோ 8 16 + 6 22 மீதி 2 5 + 4 9 + 3 12 மைனஸ் 122 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்க போகுது 100%. ஸோ 190 மைனஸ் 122 பார்க்குறப்ப 72 68 இருக்கும். ஸோ 100% = 68 + எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னவாக இருக்க போகுது 32%. ஓகே, இது சிம்பிள் தான். கரெக்டாக வந்து இந்த ஃபார்முலாவை போட்டு 100% இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இதை கண்டுபிடிச்சி ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 7 persons MN OPQRS are sitting one above other on a ladder not necessarily in the same order. Only 4 persons sits between O and R. Only 2 persons sits between N and M. M sits immediately above Q. O sits below M. N sits above M. How many persons are sitting between P and S? ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு என்னென்னா லேடரில் 1 above the other அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். 1 2 3 4 5 6 7 இல்லை எந்த ஆர்டரில் வந்து நம்ம இருக்குதுன்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி 4 persons sits between O and R. ஓக்கும் ஆருக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்லி 2 persons sits between N and M. N and Mக்கு இடையில எத்தனை பேர், 2 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து M sits immediately above Q. இது ஒன்று ஃபிக்ஸ்டு கண்டிஷனாக இருக்குது. ஸோ M sits immediately above Q, இது ஒன்று போட்டுக்கலாம். O sits below M and N sits above M. ஓகே, இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒன்று ஒன்று. ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஓ வந்து நம்ம எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறதுலேருந்து தான் நமக்கு கொஷின் இருக்கும். ஏன்னா ஓக்கும் ஆருக்கும் இடையில தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. எவ்வளோ இருக்காங்கன்னா 4 persons இருக்காங்க. ஸோ ஓவோட பொசிஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஓரளவுக்கு மற்றது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓ சிட்ஸ் பிலோ எம்முன்னு வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ எம்மு மேலே இருக்க போது, கீழே தான் வந்து ஓ இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுமாதிரி என் சிட்ஸ் அபோவ் எம்முன்னு வேறு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு எண்ணு தான் வந்துட்டு என்ன இருக்க போகுது, எம்மோட மேலே இருக்க போகுது. ஓகேவா, இதில் வந்துட்டு நமக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓக்கும் ஆருக்கு இடையில 4 பேர் இருக்காங்க. ஓ சிட்ஸ் பிலோ எம். ஸோ எம்மு மேலே இருக்க போகுது, ஓ கீழே இருக்க போகுது. அண்டு என் சிட்ஸ் அபோவ் எம்முனால எண்ணு வந்து மேலே இருக்க போகுது. இந்த மாதிரி பொசிஷனில் தான் நமக்கு வரப்போகுது. எண்ணு எம்மு ஓன்னு தான் இருக்க போகுது. ஓகே,
அப்போ வந்துட்டு நம்ம எண்ணை வந்துட்டு மேக்ஸிமம் டாப்பு இல்லைனா அதுக்கு அடுத்த லெவல்லேருந்து போட்டனாலே நமக்கு வந்து சம்மு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஸோ எண்ணு 2 பொசிஷன் விட்டுட்டு 2 பேர், ஏன்னா only 2% sits between n and m கொடுத்துருக்காங்களா. ஸோ 2% விட்டுட்டு இங்கே வந்து எம்மை போட்டுக்கலாம். ஓகே, அப்போனா இந்த எண்ணு எம்மு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓ வந்து கீழே இருக்க போகுது. இன்னொரு கண்டிஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும், எம்மு கியூ வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ எம்மு கியூவும் கீழே அப்படியே போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம என்னென்னா ஓவை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஆல்ரெடி பார்த்துருந்தோம், only 4% sits between O and Rன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓ வந்து நம்ம இங்கே போட்டோன்னா 2ஓட பொசிஷனில் போட்டோன்னா 1 2 3 4 போட்டு ஆர் வந்து கரெக்டாக 7th பொசிஷனில் வரணும். ஸோ இந்த ஓ வந்து நம்ம செகண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஓ வந்து செகண்டில் வராது. ஓ வந்து எங்கே தான் வரப்போகுது, அப்போ ஃபஸ்ட்டில் தான் ஓ வரப்போகுது. ஸோ ஓ ஃபஸ்ட்டில் வருதுன்னா இதில் வந்துட்டு 1 2 3 4 இந்த இடத்துல வந்து ஆர் இருக்க போகுது. இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கண்டிஷன் இப்படி தான் இருக்க போகுது. ஓ ஒன்று விட்டு கியூ, அடுத்து எம்மு, ஒன்று விட்டு ஆறு, அடுத்து என். ஸோ இந்த ஆர்டர் தான் வந்து நமக்கு இருக்குது. மீதி வந்துட்டு பி அண்ட் எஸ்ஸை வச்சு அவங்க ஒன்றும் ஒரு கண்டிஷனுமே கொடுக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு இந்த இடத்துல ரெண்டுமே வரலாம், பிஎஸ் ரெண்டில் எதுனாலுமே வரலாம், மாறி மாறி கூட இருக்கலாம். அதுமாதிரி இங்கே பி இருந்துச்சுன்னா இங்கே எஸ் இருக்கும், இங்கே எஸ் இருந்துச்சுன்னா இங்கே பி இருக்க போகுது, அவ்வளோதான். நம்ம கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு many persons ஆர் சிட்டிங் பிட்வீன் பி அண்ட் எஸ். பி அண்ட் எஸ்ஸுக்கு இடையில எத்தனை பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி அண்ட் எஸ், பி ஒரு வேளை இங்கேருந்து எஸ் இங்கே இருந்தாலும் 2 பேர் தான், ஒரு வேளை எஸ் இங்கேருந்து பி இருந்தாலும் 2 பேர் தான். ஸோ கண்டிப்பாக 2 பேர் தான், சிம்பிள் தான் இது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஷினை வந்துட்டு நம்ம டேட்டாவை எடுத்துட்டோனாலே இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். செலக்ட் த நம்பர் செட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 50 85 63 91 32 48 14 27. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தனாலே முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் வர்ற மாதிரி இருக்கா, இல்லைனா அது ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் ஏதாவது வர்ற மாதிரி இருக்கா, இல்லை ரெண்டுக்கும் காமன் டிவிசிபிலிட்டி ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி இதை நம்ம செக் பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 85 - 15 பார்க்குறப்ப 35 வருது. 91 - 63 பார்க்குறப்ப 28 வருது. அதே மாதிரி 48 - 32 பார்க்குறப்ப 16 வருது. அதுமாதிரி 27 - 13 பார்க்குறப்ப 27 - 14 பார்க்குறப்ப 13 வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு காமன் நம்பரில் வர மாதிரி வரல. ஸோ இந்த ஆர்டரில் கண்டிப்பாக போகல. அப்படின்னா அடுத்து வேறு என்ன இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்குறப்ப 50 85 இருக்கா. ஸோ 50 85 இருக்குது. ஒரு ஸ்கொயர் நம்பரோட ப்ளஸ் அது மாதிரியுமே போகலை. ஸோ வந்துட்டு ஏன்னா இதில் 7 ஸ்கொயர் போட்டாலுமே வந்துட்டு இதில் 8 ஸ்கொயர் ப்ளஸ் வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்கொயர் நம்பர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னா ரெண்டுக்குமே காமன் டிவிசிபிலிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். 50 85 ரெண்டுக்குமே காமனாக டிவிசிபிள் ஆகிற மாதிரி 5 இருக்குது. அடுத்ததில் பாருங்கள் 63 91 ரெண்டுலேயுமே காமனாக டிவிசிபிள் ஆகிற மாதிரி 7 இருக்குது. அடுத்து வந்துட்டு 32 48 இதில் காமனாக டிவிசிபிள் ஆகிற மாதிரி 2 4 8 நிறையா நம்ம சொல்லலாம். 8 16 நிறையா போகுது. இதில் காமனாக இருக்க மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அடுத்ததில் பாருங்கள் காமனாக டிவிசிபிள் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம சொல்லலாம், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிற மாதிரி தான் சம் எல்லாமே இருக்கும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். There are 12 persons sitting in a circle, do not face each other, keeping equal distance between the neighboring members. L and H are sitting opposite to each other, while G and I are sitting opposite to each other. L is sitting to the immediate right side of I, and A is sitting immediate next to in between H and C. On the basis of above information, select the correct statement from among the given options. Okay, கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து சால்வ் பண்ணிவிட்டு நமக்கு கீழே இருக்க கண்டிஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் வரைஞ்சிடலாம். எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்கன்னா 12 பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 12 பர்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டோம். 4 7 8 9 10 12 பொசிஷன் இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ வந்துட்டு கண்டிஷன் அப்படியே நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல் அண்ட் ஹெச் ஆர் செட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். அதேமாதிரி இது வந்துட்டு ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டராக அவே ஃப்ரம் த சென்டரான்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 12% சிட்டிங் இன் சர்க்கிள், டு நாட் ஃபேஸ் ஈச் அதர். டு நாட் ஃபேஸ் ஈச் அதர்னால்
டுவர்ட்ஸ் சென்டர் கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஃபேஸ் ஈச் அதரில் இல்லை, எல்லாமே வந்துட்டு வெளியில் பார்த்து இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சென்டரில், ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டரில் வந்து இருக்க போகுது. ஓகேவா, எல்லாமே ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கரெக்டாக எந்த இது கொடுத்துருக்காங்கிறத பார்த்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம கொஷின் பார்க்கலாம். எல் அண்ட் ஹச் ஆர் சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ எல் இங்கே போட்டால் ஹச் இங்கே போட்டலாம். சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர் கொடுத்துருக்காங்க. வெல் ஜி அண்ட் ஐ ஆர் சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஜி அண்ட் ஐ வந்து ஆப்போசிட் சைடில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. அதனால் அடுத்த இது பார்க்கலாம். எல் இஸ் சிட்டிங் டு த இமிடியேட் ரைட் சைட் ஆஃப் ஐ. ஸோ எல் வந்து எங்கே இருக்க போகுது? இமிடியேட் ரைட் சைட் ஆஃப் ஐ. ஐயை வந்துட்டு இந்த இடத்துல போட்டால் தான் ஐயோட ரைட் சைடில் வந்து எல் இருக்க போகுது. ஸோ எல் இஸ் சிட்டிங் டு தி இமிடியேட் ரைட் சைட் ஆஃப் ஐங்கிறப்ப இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஐ வந்து இங்கே இருக்குது. அடுத்து நம்ம கொஷின்ஸ் ஆல்ரெடி கொடுத்தோம். செகண்ட் இது ஜி அண்ட் ஐ ஆர் சிட்டிங் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ வந்துட்டு இந்த இடத்துல தான் என்ன இருக்க போகுது? ஜி இருக்க போகுது. ஐக்கு டேரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் ஜி இருக்க போகுது. அடுத்தது பாருங்களேன், எல் முடிஞ்சிடுச்சு. ஏ இஸ் சிட்டிங் இமிடியேட்லி நெக்ஸ்ட் டு அண்ட் இன் பிட்வீன் ஹச் அண்ட் சி. ஹச் அண்ட் சிக்கு இடையில வந்துட்டு என்ன இருக்க போகுது? ஏ இருக்க போகுது. ஸோ இங்கே சி போட்டால் இங்கே ஏ போட்டுடலாம். அவ்வளோ, இவ்வளோ தான் நமக்கு டேட்டாவே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வச்சுட்டு தான் நம்ம கீழே உள்ளதை ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதிலெல்லாம் என்ன வரும்னு நம்மளாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கணும்லாம் அவசியம் இல்லை. டேரெக்டாக நம்ம வந்து சம்மில் என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து ஏ இஸ் 5th% டு த ரைட் ஆஃப் ஏ இஸ் 5th% டு த லெஃப்ட் ஆஃப் ஐ. ஐயோட 5th பொசிஷன் லெஃப்ட்டில் வந்து ஏ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து 1, வேறு எது எடுத்துக்கலாம். இது வந்து 1, இது 2, இது 3, 4th பொசிஷனில் என்ன வந்துடுது? நமக்கு வந்து ஏ வந்துடுது. 5th பொசிஷன் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அடுத்தது பாருங்கள், ஐ இஸ் 4th% டு த ரைட் ஆஃப் சி. ஸோ சியோட பொசிஷன் இங்கே இருக்குது. இதுலேருந்து ஐ பார்க்குறப்ப இது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் டு த ரைட்டு, இது செகண்ட் பொசிஷன் டு த ரைட்டு, இது தேர்ட் பொசிஷன். ஐ வந்து சிலேருந்து தேர்ட் பொசிஷன் டு த ரைட் தான் இருக்குது. 4th பொசிஷன் டு த ரைட்டில் வந்து இல்லை. ஸோ இதுவுமே வந்து கிடையாது. அடுத்து ஜி சிட்டிங் டு த இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஹச். ஹச் இங்கே இருக்குது. ஹச்சோட இமிடியேட் லெஃப்ட்டில் வந்துட்டு ஜி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜி தான் இருக்குது. இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வரும். அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், சி அண்ட் எல் ஆர் சிட்டிங் பிசைட் ஈச் அதர். சி வந்து இந்த இடத்துல இருக்குது, எல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ பிசைட் ஈச் அதருமே கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ டேரெக்டாக வந்துட்டு ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு என்னென்னு சொல்லலாம், நம்ம ஆன்சர் பிக் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. இது வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கோல்டு இஸ் கிளிட்டரி. இது வந்து ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னா ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு, கோல்டு இஸ் கிளிட்டரி. இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் எவர் கிளிட்டர்ஸ் இஸ் அதர் தென் கோல்டு. இது வந்து ஒரு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நமக்கு வந்து கண்டிஷனில் எப்படி இருக்குது பாருங்களேன். த கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ், த கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ட்ரூ, த கன்க்ளூஷன் இஸ் ப்ராபபிளி ஃபால்ஸ், த கன்க்ளூஷன் இஸ் ப்ராபபிளி ட்ரூ. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதான் நார்மலாக அந்த ப்ராவர்ப் மாதிரி தான், மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல. ஸோ எதெல்லாம் கோல்டு மாதிரி கலரில் மின்னிட்டு இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு கோல்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கோல்டு வந்து மின்னுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வாட் எவர் கிளிட்டர்ஸ் இஸ் அதர் தென் கோல்டு, இது தான் வந்து நமக்கு கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் வாட் எவர் கிளிட்டர்ஸ், அதாவது மின்றது எல்லாமே வந்துட்டு கோல்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டிஷன்லேயே கொடுத்துருக்கான் மின்றதெல்லாம் வந்து கோல்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் கன்க்ளூஷன்லாம் கொடுத்துருக்காங்க மின்றது எல்லாமே வந்துட்டு கோல்டு கிடையாது மற்ற இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோல்டும் ஆனால் ஆக்சுவலாக மின்னும், ஆனால் அவங்க மின்றது வந்துட்டு கோல்டும் மின்னும் மற்ற பொருளும் மின்னும். அதுதான் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் வாட் எவர் கிளிட்டர்ஸ் இஸ் அதர் தென் கோல்டு அந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம கண்டிப்பாக வர முடியாது. ஸோ இது இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஆனால் ஃபால்ஸ்லேயே வந்து பாருங்களேன் 2 இது இருக்குது. இந்த கன்க்ளூஷன் இஸ் டெஃபினெட்லி ஃபால்ஸ்ன்னு இருக்குது, ப்ராபபிளி ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அதுமாதிரி டெஃபினெட்லி ஃபால்ஸ்னால் கண்டிப்பாக ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அதுமாதிரி ப்ராபபிளி ஃபால்ஸ்னால் ஒரு 50% வந்து நம்ம ஃபால்ஸுங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். ஸோ இதில் வந்து பாருங்களேன் வாட் எவர் கிளிட்டர்ஸ் இஸ் அதர் தேன் கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ். ஏன்னா இது கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொஷின்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டுங்கிற மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு
மின்றது எல்லாமே வந்து கோல்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எது மின்னுற அதனால் வந்துட்டு எது வாட் எவர் கிளிட்டர்ஸ் இஸ் அதர் தென் கோல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்து சொல்ல முடியாது. கோல்டும் ஆக்சுவலாக வந்து கிளிட்டர் ஆகும். அது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் அது கொடுக்கவும் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டான ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்துட்டு கோல்டு இஸ் கிளிட்டரிங்கிறது ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வராது அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம். அதனால் இது வந்து டெஃபினெட்லி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராபப்ளி ஃபால்ஸ் வராது, டெஃபினெட்லி ஃபால்ஸ் வந்துடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பெட்டர் தென் நியூக்ளியர் ஃபேமிலிஸ்? ஓகே, ஆர்குமெண்ட்ஸ் வந்து எஸ், ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் என்ஷூர் செக்யூரிட்டி அண்ட் பர்டன் ஆஃப் ஒர்க் இஸ் ஷேர்டு. இது ஒரு ஆர்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நோ, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் என்ஷூர் ஃப்ரீடம் அண்ட் தெர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு இந்த ஆர்குமெண்ட் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் இந்த நீயா நானாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இதை நினச்சிக்கலாம். ஸோ இந்த சைடில் ஆப்போசிட்டில் ஒரு டீம், இந்த சைடில் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு டீம் இருக்க மாதிரி. ஸோ ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கன்னா இன்னொருத்தர் ரெண்டு சைடுமே வந்துட்டு வேலிடாக ஒரு பாயிண்ட் இருந்தால் ஆர்குமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம கொஷின் பாருங்களேன், ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் பெட்டர் தென் நியூக்ளியர் ஃபேமிலிஸ். கொஷின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலி வந்து நியூக்ளியர் ஃபேமிலிஸோட பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க. இல்லை நமக்கு ஆர்குமெண்ட் வந்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, இந்த சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு, இது ஒரு ஆப்போசிட் சைடு, அதுமாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. எஸ், ஜாயிண்ட் ஃபேமிலி என்ஷூர்ஸ் செக்யூரிட்டி அண்ட் பர்டன் ஆஃப் த ஒர்க் இஸ் ஷேர்ட் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலி தான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தரப்பில் உள்ளவங்க சொல்கிறாங்க. அவங்களோட பாயிண்ட்ஸுமே வந்து பாருங்களேன் வேலிடாக தான் இருக்குது. என்ஷூர் செக்யூரிட்டி, ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக செக்யூரிட்டியாக இருக்கலாம். ஏன்னா 4-5 பேர் இருப்பாங்க, கொஞ்சம் செக்யூர்டாக ஃபீல் பண்ணலாம். அதுமாதிரி ஒர்க்குமே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பர்டன் ஆஃப் ஒர்க் வந்து எல்லாருக்குமே ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு வேலிடான பாயிண்ட். அதே மாதிரி அடுத்த ஆப்போசிட் சைடில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலிஸ்னால் தனி கொடுத்தனும் இருக்கிறவங்க, அவங்கள வச்சு சொல்கிறது பாருங்கள். நோ, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் என்ஷூர் ஃப்ரீடம் அண்ட் தெர் இஸ் நோ டிஸ்டர்பன்ஸ். ஸோ இதுலேயுமே வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்கலாம், மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. நம்ம எப்படி யோசிக்கணும்னு நினச்சி நம்ம டெசிஷன் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனுமே கரெக்டு தான். ஸோ ஆர்குமெண்ட்டுன்னு பார்க்குறப்ப போத் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங், இதுதான் வரும். ஸோ என்னடா இது எஸ்ஸு போட்டுட்டு இதுவும் வருது, நோ போட்டு இதுவுமே வருதுங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஆர்குமெண்ட்னா சும்மா சிம்பிளாக வந்துட்டு ஒரு டிபேட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சு பார்த்து நீங்கள் ஒரு வேலிடான பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துடலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு என்னென்னா போத் ஆர்குமெண்ட்ஸ் 1 and 2 ஆர் ஸ்ட்ராங் தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 62 வந்துட்டு பாய் வந்துட்டு ஃபுல்லாக க்ரோ ஆனான்னா என்ன ஆகிருப்பான்னா மேன் ஆகிருப்பான். அதே மாதிரி சைல்டு வந்து ஃபுல்லாக க்ரோ ஆனான்னா அடல்ட்டு நம்ம சொல்லலாம். அடல்ட்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வர மாதிரி சொல்லலாம். ஸோ இது சிம்பிளாக உள்ளதான். பாய்னா மேனு, சைல்டுன்னா அடல்ட்டு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 1/4 of the number is equal to 3/8 of the another number. If 30 is added to the first number, then it becomes 6 times the second number the first number is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நார்மலாக இந்த 2 நம்பர் நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1/4 of the number வந்துட்டு 1/4 of x equal to 3/8 of the another number 3/8 of y. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து ரேஷியோ என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரே ஒரு வேல்யூவில் ஒன்று எக்ஸ் டேர்ம்ஸில் இல்லை ஒய் டேர்ம்ஸில் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ 1/4 x equal to 3/8 ஒய்ன்னு இருக்குது. கேன்சல் பண்ணோன்னா இங்கே 2 வரப்போகுது. ஸோ x/y வந்து ரேஷியோ வந்து என்ன இருக்க போகுது 3:2ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்பர் நம்ம அதனால் என்ன எடுத்துக்கலாம் 3xன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் நம்பர் வந்து 2xன்னு எடுத்துக்கலாம் அந்த ரேஷியோவில் இருக்கிறதுனால. ஓகே, இப்போ வந்துட்டு அதுக்கடுத்து பாருங்களேன், இது 30 is added to the first number. ஸோ 30 + 3xன்னு எடுத்துக்கலாம். 30 is added to the first number, then it becomes 6 times the second number. 6 of second number வந்து 2xன்னு எடுத்துக்கணும். 6 times of second number 2x. ஸோ 30 + 3x இந்த எப்படி எடுத்துக்கலாம் 12xன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ 30 = இந்த 3x இந்த சைட் போயிடுச்சுன்னா 12x - 3x 9xன்னு ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு வரப்போகுது 30/9. 30/9 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் 10/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருச்சு 10/3ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்துட்டு நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் நம்பர் என்ன கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் ஃபஸ்ட் நம்பர் 3x, செகண்ட் நம்பர் 2x. ஸோ எக்ஸோட வேல்யூ 10/3. 10/3 கேன்சல் பண்ணால் 10.
ஓகே. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம், ஒரு சில சம்முக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுத்து செஞ்சு பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ்லேருந்து எடுக்கிறப்ப நீங்கள் கரெக்டாக அந்த வேல்யூ எடுக்கணும், எடுத்து மேட்ச் ஆகணும், அது மாதிரி வந்தால் தான் நீங்கள் செய்யலாம். ஸோ மேக்ஸிமம் ப்ரொசீஜர் கண்டிப்பாக தெரிஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சால்வ் பண்ணால் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4, 8 இது மாதிரி ஒரு நம்பர் பேர் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கீழே வந்துட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4 × 2 8 அப்படிங்கிற மாதிரி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய இது மேட்ச் ஆகாது. ஏன்னா 8 × 2 16 வர மாதிரி இருக்கணும், 2 × 2 4 வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வரல. ஸோ வேறு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை வச்சு பார்க்குறாங்களேன். இப்போ 4 ஸ்கொயர்னால் என்னென்னு எழுதிக்கலாம், நம்ம 16 எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 16/2 போட்டிங்கன்னா 8ன்னு வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நம்பரோட ஸ்கொயர் /2 போட்டோன்னா செகண்ட் நம்பர் வர மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி இதில் செக் பண்ணி பாருங்களேன். 8ஓட ஸ்கொயர் வந்து பார்க்குறப்ப 64 வரும். 64/2 32. ஸோ இது கரெக்டு தான். இந்த மாதிரி சொல்யூஷனில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து 2ஓட ஸ்கொயர் வந்து என்னது 4/2 2, அதுதான் செகண்ட் நம்பர் வருது. ஸோ இதுவுமே கரெக்டாக அதே ஆர்டரில் தான் வருது. அடுத்து 3ஓட ஸ்கொயர் வந்து என்னதுன்னா 9/2ன்னு பார்க்குறப்ப ஸோ அதுவுமே 9/2ன்னு வரணும். இந்த இடத்துல 9/2 இருந்துச்சுன்னா இது கரெக்டாக வரும். ஸோ இது வந்து வரல. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து 6 ஸ்கொயர் வந்து என்னது 36/2ன்னு பார்க்குறப்ப 18. ஸோ இது வந்து அதே தான் ஃபஸ்ட் மெத்தடில் வர மாதிரியே வருது. 1 to 4லாம் வருது, 3 மட்டும் வரல. ஸோ இதுதான் வந்து நாட் அப்படிங்கிறது சொல்லி. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அக்கார்டிங் டு த டைம் பை ரேகாஸ் வாட்ச், it is 9:15 and the hour hand is pointing to the west. In which of the following direction will be the minute hand after 75 hours? ஃபஸ்ட்டு இதில் கூடிய அந்த டைம் வேல்யூ மட்டும் எடுத்தாலே நம்ம சம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வாட்சில் வந்து என்ன இருக்குன்னா 9:15 அப்படின்னா என்னங்கிறத பார்த்துட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். குவார்ட்டர்னால் நமக்கு என்னென்னு தெரியும், 1/4ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹவரில் 1/4ன்னு எடுக்கிறப்ப 15 மினிட்ஸை தான் வந்து நமக்கு குவார்ட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 9:15 என்ன அர்த்தம், 9லேருந்து தள்ளி போயிருக்கு. ஸோ 9க்கு அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கண்டிஷன். ஓகே, இப்போ இதில் அப்படியே நம்ம கிளாக் எடுத்துக்கிறோம். ஸோ வந்துட்டு கிளாக்குன்னு எடுக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும், இங்கே 12, இங்கே 3, இங்கே 6, இங்கே 9 இருக்க போகுது. அதே மாதிரி ஹவர் ஹேண்ட் வந்துட்டு கரெக்டாக நமக்கு இந்த சின்ன முள் வந்து எங்கே இருக்க போகுது, 9 நோக்கி இருக்க போகுது. அதேமாதிரி பெரிய முள் வந்துட்டு 9 o'clock தான் 12க்கு நேராக இருக்கணும். நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 9:15. ஸோ வந்துட்டு பெரிய முள் வந்து 3 நோக்கி இருக்க போகுது. இது வந்து மினிட் ஹேண்டு, இது வந்து ஹவர் ஹேண்டு இப்படி இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நார்மலாக நமக்கு இருக்க டைமு. இந்த மாதிரி டைமில் வந்து இருக்கிறப்ப ஹவர் ஹேண்டு வந்துட்டு பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்டு. ஸோ ஹவர் ஹேண்டு வந்து பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்னால் கரெக்டாக நம்ம போட்டுக்கிறதே கரெக்டு தான். இந்த பொசிஷன் தான் வந்துட்டு வெஸ்ட்டாக இருக்க மாதிரி ஹவர் ஹேண்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு இதிலெல்லாம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஹவர் ஹேண்டு வந்து கீழே இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வெஸ்ட்டு இந்த சைடு கொடுத்தாங்கன்னா வெஸ்ட்டு எப்படி மாறி கொடுக்கணும், இது வெஸ்ட்டு இது ஈஸ்ட்டு அந்த மாதிரி போகிற மாதிரி போயிடணும். ஆனால் நமக்கு இதில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஹவர் ஹேண்டு இருக்கிறதுக்கு பொசிஷனுக்கு வெஸ்ட்டு வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இதே தான் நமக்கு அப்படியே இருக்க போகுது. அடுத்து வந்துட்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் டைரக்ஷன் த மினிட் ஹேண்ட் ஆஃப்டர் 75 மினிட்ஸ். ஸோ மினிட் ஹேண்ட் ஆஃப்டர் 75 மினிட்ஸில் என்ன டைரக்ஷன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது ஹோலாக ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் வந்துச்சுன்னா என்ன இருக்கும், 60 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ 60 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா டேரெக்டாக இதே பொசிஷனில் தான் இருக்க போகுது. ஸோ 75 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இந்த மினிட் ஹேண்ட் வந்து இங்கே வந்து இப்படி இருக்க போகுது. ஸோ ஹவர் ஹேண்ட் வந்து வெஸ்ட்டாக இருக்கிறப்ப மினிட் ஹேண்ட் வந்து என்னவாக இருக்க போகுதுன்னா சவுத்தாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். அவ்வளோ, இது வந்து ஒரு சிம்பிளாக உள்ளது தான். கரெக்டாக அந்த இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.